ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாருமே சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக சொல்லுவாள் ஹோட்டலுக்கு போனாலே, அப்பா இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு நம்ம ஆட்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் காரக்குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் வானா வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மெந்தியம் சேர்த்துட்டுருக்கேன். மெந்தியம் நல்லா எப்போவுமே சவக்க வறுபடணும், அப்போ தான் அந்த குழம்பு மணக்க இருக்கும். இந்த மெந்தியம் நல்லா வறுபட்ட உடனே இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் அரைச்சிக்கிறதுக்கு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகா வரமிளகா எது வேணால் சொல்லலாம். துவரம்பருப்பு நான் மைசூர் துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நார்மல் துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஒரு மணமணன்னு ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தேன்னா இதெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து இதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டு ஒரு அரை நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டா போகிறோம். தனியா ரொம்ப வறுபட தேவையில்லை. ஒரு அரை நிமிஷம் தனியா வறுபட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த இடத்துல சோம்பு போட்டால் டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த குழம்போட ஸ்மெல் மசாலா மாதிரி வருமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வரவே வராது. நம்ம ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்புக்கு அந்த 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். ஆறினதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜலம் விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானாலேயே நல்ல ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மெந்தியம், 1 டீஸ்பூன் கடுகு. மெந்தியமும் கடுகு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, மெந்தியம் எல்லாம் இது மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி முருங்கைக்காவும் வெண்டைக்காவும் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுறேன். ஆனால் இந்த பிளேஸில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லைன்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த தான் வேணாலும் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுன்ட்டு இப்போ நம்ம இந்த காய்க்கு தகுந்த மாதிரி இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு ஒண்டி உப்பு சேர்த்துன்ட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டோன்னா, ஏன்னா குழம்புல அப்புறம் காய் சாப்பிடும்போது சப்பு சப்புன்னு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபைனாக அரைச்சி வச்சுட்டுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு இவ்வளோ ஸ்பூன் அவ்வளோ ஸ்பூன் அப்படின்றது இல்லை. பருப்பெல்லாம் நம்மளுக்கு குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாரில் ஒரு அரை டம்ளர் ஜலத்தை விட்டு ஜாரியும் நல்லா அலம்பிட்டு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா இந்த காரம் இதில் இருக்கிற இந்த நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் இந்த காய்க்கு நல்லா ஊறி கொதிக்கணும். ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டு நல்லா தாராளமாக மூடி வச்சு கொதிக்க விட்டோன்னா
இது நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விட்டுருக்கிற எண்ணெயை பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நல்லா வெந்து போச்சு. முன்னாலேயே நம்ம புளிஜலம் சேர்த்தா தான் வேகாது. அதுக்காக இந்த மாதிரி நல்லா தான் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல் எடுத்துட்டுருக்கேன். அந்த புளிஜலம் விட்டுட்டு ஒரு சின்னதாக கோலி குண்டு அளவுக்கு வெல்லம், கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இந்த புளிஜலமும் வெல்லமும் சேர்த்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுட்டு, நம்ம என்ன ஜலம் விட்டால் தான் கொதிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா புளிஜலம் கொதிக்கணும் இல்லையா? ஸோ அரை டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி இந்த குழம்புலேருந்து ஃபுல் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். எப்போவுமே வத்த குழம்பு காட்டும், கார குழம்பு காட்டும், நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் குழம்பு விட்டு இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுட்டாலும் குழம்பு கெடாமல் நன்னா இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டுண்டு இந்த குழம்பை விட்டுண்டு இந்த இன்றைக்கி இருக்கிற சென்னை வெதருக்கு சாப்பிட்டா அமேசிங்காக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆந்திரா ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.